அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா செட்டிநாடு பிரான் தொக்கு தாங்க பார்க்க போறோம். நல்ல டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மஞ்சட்டி தாங்க செய்ய போறேன். இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாதி வெந்தால் போதும். இந்த அளவு குக் ஆனால் போதும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து அதையும் நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்குங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் மசிகிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் நல்லா குக் பண்ணிக்கோங்க மசாலாவை. ஒரு 1/2 kg பிரானை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. டோட்டலாக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நான். இதுக்கு மேலே கருவேப்பிலை பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வாசமாக இருக்கும். நமக்கு தண்ணினா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே தண்ணி நமக்கு விட்டுக்கும். அவ்வளோதான். மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பாருங்கள் இப்போ எண்ணெய்னா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிரும். இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பிரான் தொக்கு சூப்பராக தயாராகிரும். ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இப்போவே ஒயிட் ரைஸில் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேங்க. நான் அவ்வளோ வாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.